லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த வழக்கின் பின்னணி என்ன மாரிச்சாமி? லியோ லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கினை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோம்னா ஒட்டத்தில் ராஜாமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை தமிழ் படமான லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம் லியோ. இந்த படம் லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன மாரிச்சாமி? லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கோரி மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ராஜாமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கினை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த படத்தில் கலவரம், சட்டவிரோத செயல்கள், கார், இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்குவது, காவல்துறை உதவியுடன் எந்த குற்றங்களையும் செய்யலாம் என்ற போன்ற காட்சிகள் மூலம் சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களை காண்பிக்கிறார்கள். இது போன்ற படங்களை தணிக்கை குழு முறையாக ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை முறையாக உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும். வன்முறையை தூண்டும் வகையில் காட்சிகளை எடுத்து திரைப்படமாக்கியதற்கு இந்திய தண்டனை சட்டங்களின் கீழ் பல்வேறு பிரிவுகளின் கீழ் இப்படக்குழு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை. எனவே இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.